அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார் டீலர்ஸுக்கு நண்பனாகவும் கார் ஓனர்ஸுக்கு எதிரியாகவும் இருக்கிற எலி தொல்லையிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, எலி உள்ள புகுந்து நிறைய பிரச்சனையை உருவாக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் கூட செலவழித்து வச்சிரும். இன்ஜின் கேபினுக்குள்ள எலி ஈஸியாக புகுந்துறதுனால அது இன்ஜினை சுற்றி இருக்க வயரிங்கையும் இன்ஜினை சுற்றி இருக்க ஓசஸையும் வந்து ஈஸியாக கடிச்சு வச்சு சேதப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் உள்ள புகுந்த எலி சில நேரம் வெளியே போக முடியாம இறந்தும் போயிடும். அதனால நம்மளுக்கு உள்ள பயங்கர ஸ்மெல்ல உருவாக்கும். இப்படி தொந்தரவு பண்ற எலியை நம்ம வண்டிக்குள்ள உள்ள வராம பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க நிப்பாட்டுற இடத்த கவனிச்சு நிப்பாட்டுங்க. இடம் கிடைக்குதுன்றதுக்காக கால்வாய்க்கு பக்கத்துலயும் குப்பைகளுக்கு பக்கத்துலயும் நிப்பாட்டுறதுனால எலி வந்து ஈஸியா உள்ள புகுந்துடும். அதே மாதிரி வீட்டு போர்ட்டிகோலையும் கார் செட்லையும் நிப்பாட்டுறப்ப எலி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி பார்த்து நிப்பாட்டிக்கங்க. எலி பிரச்சனைக்கு மார்க்கெட்லயும் ஆன்லைன்லயும் நிறைய ஸ்ப்ரே இதெல்லாம் இருந்தாலும் நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டு புகையிலை அப்படின்னு சொல்லி சில கடைகளில் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அதை வாங்கி நம்ம இன்ஜின் கேபின்ல எங்க இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கட்டி வச்சோம்னா நம்மளுக்கு எலி உள்ள வந்தாலும் அதோட ஸ்மெல் அதுக்கு அலர்ஜி அப்படின்றனால உள்ள தங்காம ஓடிடும். இல்லைங்க எனக்கு நாட்டு புகையெல்லாம் கிடைக்கலங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுருட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அது எல்லா இடங்களிலும் கிடைக்கும். அதை வாங்கி கூட அங்கங்க கட்டி வைக்கலாம். இதை வாங்குறதுக்கு சிரமப்படாமலும் செலவு பண்றதுக்கு யோசிக்காமலும் இருந்தீங்கன்னா பின்னாடி பெரிய செலவுல இருந்து தப்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை நான் பதிவு பண்றதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.